வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். அதாவது பஞ்சஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் 5 இருக்குது. அதே பஞ்சஸ்தலங்கள் மதுரையிலையும் 5 இருக்குது. ஏன்னா இறைவனும் இறைவியும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ புண்ணியமான பூமி. அதனால் இங்கேயும் பஞ்சஸ்தலங்கள் இருக்குது. பஞ்சஸ்தலங்கள் எது எதுனா நீர், நிலம், ஆகாயம், வாயு, நெருப்பு. திருவாப்புடையார் கோயில் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீருக்குரியது. இப்போ நிலத்துக்குரியது எந்த கோயில்னா இன்மையில் நன்மை செய்வார் கோயில். பெயர் காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம பாவம் செஞ்சோன்னா இந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சோன்னா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை இந்த ஜென்மத்தில் கோயில் குளம்லாம் போய் புண்ணியமாக்கி கழிப்போம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த கோயிலுக்கு வந்தால் புண்ணியமாக மாற்றி நமக்கு நல்லது நடக்குமா. அதனால் என்மையில் நன்மை தருவார் கோவில். சரி, இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், எப்பயுமே அரசன் பதவி ஏற்கிறப்ப சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு தான் பதவி ஏற்பாங்களாம். ஆனால் அந்த அரசனே யார்? சிவன். சிவனும் மீனாட்சி அம்மாவும் திருமணம் முடிச்சுட்டு அரசராக பதவி ஏற்கிறாங்க. ஸோ தாங்களே பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்ட கோவில் இது. என்னென்னா இறைவனும் இறைவியும் சிலை விடுமா உருவும் அருவுமாக அப்படின்னா உருவமாகவும் இருக்கிறாங்க, சிவலிங்கமாகவும் இருக்காங்க. சிவலிங்கத்தை முன்னாடி வச்சு அம்மனும் ஐயனும் முன்னாடி பூஜை பண்ணுறாங்க. அதனால் எப்படி இருக்கும் அந்த கோயில்னா, மற்ற கோயிலில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, லிங்கோத்பரிங்கிட்டு இருப்பார், குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, அப்படியே சண்டிகேஸ்வரர், துர்காதேவிலாம். இந்த கோயிலில் நமக்கு ரிவர்ஸில் வரும். ஏன்னா நம்ம கும்பிடுற சிவலிங்கம் அம்மனும் ஐயனும் நேரடியாக தெரிவாங்க. ஆனால் நம்ம சிவலிங்கம் பேக் சைட் ஆஃப் சிவலிங்கம் தான் கும்பிடுவோம். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் முன்பக்கம் என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு மலையத்துவ அரசன் இருக்கார்ல, அவருக்கு ஆஹா சிவனே என்னோட மருமகனா வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். அப்போ எனக்கு காட்சி கொடுங்களேன்னு கேட்குறப்ப இந்த கோயிலில் இந்த இடத்துல வச்சு தான் சிவன் காட்சி கொடுத்தாராம். அதனால் இந்த கோயிலோட சிறப்பு. ரெண்டாவது தலவிருட்சம். என்ன தலவிருட்சம்னா, வில்வ மரம் 3 இதழ் கொண்ட வில்வ இலைகள் இருக்கிற மரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் 10 இதழ்கள் கொண்ட வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்குது. ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்க கயகிரிவர் ரொம்ப விசேஷம். எல்லாருமே மதுரையில் பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேனாவை கொண்டு போய் பரீட்சைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஏலக்காய் மாலை போடுறது விசேஷம். இன்னொன்று என்னென்னா, ஜுரதேவர் ஜுரதேவின்னு இருக்காங்க. காய்ச்சல் உடல் உபாதைகள் வரவங்க இங்கே என்னென்ன எந்த கோயிலும் இல்லாத அதிசயமாக மிளகு ரசம் வச்சு புளியோதரை வச்சு கும்பிட்டு சாப்பிட்டா நமக்கு அந்த உடல் உபாதைகள் போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இறைவனும் இறைவனும் திருமண கோலத்தில் பண்ணதுனால இங்கே திருமண தடைகள் நீங்கும்ன்றாங்க. இன்னொன்று, சிவன் அரசனாகி அரச பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணதுனால மேல் அதிகாரியாவோ அரசாங்கத்திலேயோ இல்லை உயர் அதிகாரியோ பதவி ஏற்கிறவங்க இங்கே பூஜை பண்ணிட்டு போனால் அந்த பதவி ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெருமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிலத்துக்குரிய கோயில் அப்படிங்கிறதுனால இங்கே மண் எடுத்துகிட்டு போய் நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு வாஸ்து பண்ணுறப்பெல்லாம் போட்டோம்னா நம்மளுடைய அந்த நில சம்மந்தப்பட்ட வேலைகள், வீடு கட்டுறது எல்லாமே நல்லா மலமலன் வரும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம சிமெண்ட் மணல் போட்டு குழைச்சி கட்ட போகிறப்ப தொடக்கமாக இதையும் போட்டு குழைச்சி கட்டினோன்னா வீடு நல்லபடியாக வருங்கிறாங்க. இந்த கோயிலில் பஞ்சதலங்களில் நிலத்துக்குரிய ஸ்தலம். ஏன் அப்படின்னா, சிவபெருமான் உறுதியையும் நிலையான தன்மையையும் உறுத்துவதற்காக தான் இந்த இடத்துல நிலக்கோயிலாக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெற்கு மாசி வீதி, மேலே மாசி வீதி சந்திக்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயிலை போய் பார்த்து நீங்கள் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே போனீங்கன்னா இன்னும் புதுமையாக நல்லா புதுசாக நல்லா இருக்கும் கோயில். போய் அம்மா ஐயனுடைய அருளை பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.